கோவிந்தா கோவிந்தா. ஐயா நாராவாயா நாராவாயா நாராவாயா. அவன் நம்பியா தின்றது நாரி வாய். நாராயணா நாராயணா நாராயணா. டேய் பல்லா பல்லு என்ன பேசுறோம்? யாரு பல்லா? ஓங்க சொல்றா. சரி சொல்றா நீ சொல்ற. டேய் சாணி கையில மண்ணல வர சாணி கையில மண்ணல வர. டேய் ஜானகி மணாலா ஜானகி மணாலா. நீ எங்க நக்கறாயோ எவள்ட்ட நக்கறாயோ? நீங்க எங்க தான் நக்கீங்கற. டேய் எங்க இருக்கின்றாயோ எங்க இருக்கின்றாயோ அப்படி சொல்ல வேணும். ஐயா நீ வெண்டக்காமலையானே வெண்டக்காமலையானே. நீ துண்டக்காமலையானே. டேய் வடக்கமலையானே வடக்கமலையானே வடக்கமலையானே. எனக்கு தீராத குறையடா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு தீராத வினையடா கோவிந்தா கோவிந்தா. உனக்கு நான் நீ தீர்த்து வைக்க வேணுமடா கோவிந்தா கோவிந்தா. நீ தீர்த்து வைக்க வேணுமடா கோவிந்தா கோவிந்தா. உனக்கு நான் மலை ஏறி வரணுடா கோவிந்தா கோவிந்தா. உனக்கு நான் மலை ஏறி வரணுடா கோவிந்தா கோவிந்தா. அங்க வந்து என் மயிர் உனக்கு தரணுடா கோவிந்தா. என் கைகால கூட மயிரை கொடுங்க. டேய் பெரிய சொல்லிக்கிறாங்க. எப்படி? உயிர் குத்த சாமிக்கு மயிர் கொடுக்கணும். ஓ உயிர் குத்த சாமிக்கு மயிர் கொடுக்கணும். இந்த மயிரை வெட்டினா மட்டும்தான் திரும்ப முளைக்கும். துளுக்கும். இது எதை வெட்டினாலும் துளுக்காது. துளுக்காது. ஆமா. அப்பேற்பட்ட பிரார்த்தனை இருந்து. தம்பி உன் பக்தினா பக்தி பா. என் பக்தியா? சொகி பத்தியா சொம்பு. சொம்பு. இது எத்தும் போய் அங்க வச்சிட்டு எங்க வச்சிட்டு? திருப்பதியில வச்சிட்டு. திருப்பதியில வச்சிட்டு அங்க இப்ப பெரிய தொம்பை. அதை தூக்க முடியல கூட. தூக்க முடியல. உருட்டினே வந்து கிட்டி பெட்டிக்கிட்டு வரணும். அது எத்தனை வந்து ஏரி புறம்போக்கு. ஏரி புறம்போக்கு. ஆத்து புறம்போக்கு. ஆத்து புறம்போக்கு. ஏழ்ற புறம்போக்கு. யார் புறம்போக்கு? எல்லாம் புறம்போக்கியும். ஆமா. எறும்பு வச்சு ஏறு ஓட்டி. எறும்பு வச்சு ஏறு ஓட்டி. காட்டு புனி காவல் வைக்க போறேன். ஓ காட்டு புனி காவல் வைக்க போறேன். ஆமாடா. பரவாயில்ல. அப்பேற்பட்ட பிரார்த்தனை இருந்து. பரவாயில்ல. தம்பி ஓ உன் பக்தி மெச்சி பகவான் வந்துறாரா? என்ன பாக்கியா? ஆமா இங்கயா இங்கதான். பகவானே 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 யா குஞ்ச குரா கோவிந்தா யா குஞ்ச குரா கோவிந்தா குஞ்ச குரா கோவிந்தா யா குஞ்ச குரா கோவிந்தா. அவர் வச்சிட்டு ஒண்ணு அது வீட்டு ஊத்துற அவர் என்ன பண்றது? தம்பி எந்த குஞ்சு கேக்குற? எந்த குஞ்சு கேக்குற? ஆமா பகவானே என் பொண்டாட்டிக்கு எங்க மாமியார் வீட்டுல சீதனமா கொடுத்த கோழி குஞ்சு. கோழி குஞ்சு கேக்குறியா? ஆமா. அது எங்க போனது? அது வாகனப்பட்டது. கருட பகவான் கொத்தி தூக்கின்னு போயிடுச்சு. அப்படியா? அவன் தூங்கும் போதுதான் நைட் அந்த குஞ்சு குச்சியே தூங்குவா. சரி. அதனால அது இல்லாம அவர் ராவு தூங்க மாட்டா பகலும் தூங்க மாட்டா. சரியா தவிக்கிறா. அந்த குஞ்சை நீங்க குட்டாதானா ஏந்திருப்பேன். சரி. ஓ அப்படி உனக்கு ஒரு குஞ்சு போனாலும் பரவாயில்ல. உனக்கு 1000 குஞ்சு கொடுக்குற எழுந்திரி. 1000 குஞ்சு தரியா? நீங்க சொன்னா கேட்க மாட்டேன். என் பொண்ணாடி ஒரு வார்த்தை கேட்டுருந்தா நான் வாங்குவேன். சரி கேளு. ஏ பொண்ணு ஆராயே மாமாடா எப்பா. ஏ பொண்ணு ஆந்த பொண்ணு சொல்லு மாமா. உன் குஞ்சு போச்சுல்ல? கோழி குஞ்சு. ஆமா மாமா. அந்த ஒரு குஞ்சுக்கு பதிலா பகவான் 1000 குஞ்சு தரானா? ஓ என்ன சொல்ற? நானும் குஞ்சு வீட்டு தானே வருவேன். ஆமா தொடர்பு கட்டியாலே அடிப்பேன். ஏன்டி மாமா? ஓ என் குண்டு ரொம்ப சின்ன குண்டு. அடடா ஒரு குஞ்சு தான் உள்ள போகும் ஒரு குஞ்சு தான் வெளியே வரும். அதனால ஒரு குஞ்சு வேணா தொடர்பு கட்டேன். பகவானே சொல்லுப்பா. என் பொண்டாட்டி குண்டா ரொம்ப சின்ன குண்டா. அதுல ஒரு குஞ்சு தான் போகுமா ஒரு குஞ்சு தான் வருமா? சரி. அதனால நீங்க அந்த ஒரு குஞ்சே குத்துருங்க பகவானே. அப்பா சபையை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? மாதா பிதா குருவானவருடைய சபை. கொஞ்ச சபை. இங்க அமர்ந்திருக்கிறவங்க சாதாரணமாக கிடையாது. ஏற்கனவே இவங்க எல்லாம் நாடகத்தை ஆடி எப்படி நாடகம் ஆடினவங்க எல்லாம் இவங்களை பார்த்து சாதாரணமா நினைக்க கூடாது. இருந்தாலும் அவருடைய வாதத்திற்கும் இதோ இந்த நாடகத்தை விட்ட அவர்களுக்கும் அமர்ந்திருக்கும்படியான மாதா பிதா குரு தேவன் சொன்னாரு. 4 வர்ணத்தார் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். வணக்கம் வணக்கம். சபை முன்னதாக வந்தேன். நான் ஆள் யார் என்று உனக்கு சொல்ல முடிகிறதா? சாமி அடியான் தெரிந்தாலும் சபை அறிமுறை நடக்கும்.
பெரியசாமி. ஆமா. ஆகட்டும். சைலன்ஸ். அம்மா விளக்கம் புரியுதா? பரத்திலே சிவன் தோன்றி சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்துக்கு இந்து தோன்றி இந்திலே சதாசிவன் தோன்றி சதாசிவன் தோன்றி விஷ்ணு தோன்றி ஆகாயத்தில் அப்படி அப்படியே வாழ்வு தோன்றி வாழ்விலே அண்ணன் தோன்றி இப்படி பல ஜீவராசிகளை படைக்கும்படியான மாறாக ஐயா மற்ற விளக்கம். பாமர மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியான மாலாகிய கண்ணன் இந்த போதிலும் இதோ கருமகுலத்தை சேர்ந்த ஆரியர் நண்பர் திரு பாய் அவர்கள் நமக்காக சீன் திரை அன்பளிப்பாக கொடுத்து நமக்காக கொடுத்த காஞ்சான யாருக்கு அற்புதம் என்றால் இதோ திருப்பதி ஏழுமலையான கற்பது சிவோஜியம். இந்த போதிலும் காலத்தின் கருது எண்ணி அந்த விருத்தியை லட்சம் இருக்குது அழைத்து வந்தால் மற்ற விஷயம் ஆகட்டும். லட்சுமி அழைக்க லட்சுமி தர்பார் கலை தொடரும்.
வந்துரு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார கூட்டுக்கிட்டு பத்தாம சுந்தரி வருது அது கொண்டு வந்து ஆச்சு. ஆமா தங்கச்சானே அது ஏன் தங்கச்சி தான் பாக்க தங்கச்சி மேல தான் இது. ஆமா ஆமா ஐயவாக்குறியானா ஆமா உன் தங்கச்சானே இது ஏன் தங்கச்சி தான் கொஞ்சம் கூட்டி விடா அப்படின்னா தப்பா கேட்டா யாரு கூட்டி கொடுத்து